13 ओमित्येकाक्षरं ब्रह्म व्याहरन् मामनुस्मरन् यः प्रयाति त्यजन् देहं स याति परमां गतिम्. ஸோ இந்த நிஷ்காம ஓம்கார உபாசகர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய லாஸ்ட் மொமெண்ட்டில், அதுதான் வந்து நம்மளுடைய டிஸ்கஷன் இல்லையா. ஸோ இந்த நிஷ்காம உபாசகர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா அந்த நிர்குண ஈஸ்வர ஞானத்துக்கு வரவே இல்லை. ஃபார் சம் ரீசன் அவரால் வந்து நம்மளை மாதிரி கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணவே முடியலை. அதனால அவர் வந்து எனக்கு உபாசனாவே போரும் அப்படின்னு இருக்கிறதுனால அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற நாலேஜ் அவருக்கு கிடைக்கலை. அப்போ வேதாந்திக் ஆங்கிள்லேருந்து பார்த்தா அவரை நாம் வந்து அக்ஞானி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்ன தான் அவர் வந்து பெரிய உபாசகராக இருந்தாலும் கூட, ஆனால் நம்ம வந்து இப்போது கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஓரளவுக்கு நம்மளுக்கு இதில் என்ன அப்படிலாம் தெரியாது. ஆனால் வெளியில் போய் ஏதாவது ஒரு உபாசகரை பார்த்தா இவர் நம்மளோட பெரிய ஆள் அப்படின்னு தோணும். சாஸ்திரம் சொல்கிறது இல்லை இல்லை, நீ தான் அவரோட பெரிய ஆள், ஏன்னா உனக்கு வந்து நீ ஞானத்தில் இருக்க, அவர் வந்து அதுக்கும் முன்னாடி ஸ்டெப்பான உபாசனால தான் இருக்கார் அப்படின்னு முதல்ல இது நமக்கு புரியணும். ஸோ ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உபாசகர் வந்து ஒரு அஜ்ஞானியாக இருக்கார். அதனால அவர் வந்து உபாசனா எதை வச்சு பண்ணுறார் அப்படின்னா ஓம்கார அக்ஷரம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அவர் வந்து தியானம் பண்ணுறார். ஓம் இதி வியாஹரன். வியாஹரன் அப்படின்னா சொல்கிறது அப்படின்னு அர்த்தம், சொல்லிண்டே அப்படின்னு அர்த்தம் வியாஹரன் அப்படின்னா. அப்போ ஓம் அப்படின்னு சொல்லிண்டே அவர் வந்து அவருடைய பிராணனை விடறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓம் இதி வியாஹரன், அவர் வந்து ஓமுங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறார். அந்த ஓம் எப்படிப்பட்டது? ஏகாக்ஷரம் பிரம்ம. எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது ஓமில்? இந்த ஏ யூ எம்லாம் எழுதவே கூடாது ஓமை. ஓம்னா ஓம், அவ்வளோதான். இஷ்டத்துக்கு பிரித்து ஏ யூ எம்னா இங்கிலீஷில் இஷ்டத்துக்கு எழுதுவா. ஓம் அப்படின்னா ஓம், அது வந்து ஒன் சிலபிள், மோனோ சிலபிள் வேர்ட். அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா அந்த ஏக பிரம்மனை அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. அது வந்து உபநிஷத்தில் ஆ ஊ இம் அப்படிலாம் சொல்லுவாள். அதனால இவன் இங்கிலீஷில் வந்து ஏ யூ எம்லாம் எழுதிக்கிறா. அப்படிலாம் வந்து அதை நம்ம எழுதக்கூடாது. அது வந்து ஏக அக்ஷரம். சரி, நான் வந்து சாகும் பொழுது ஓம் தான் சொல்லணுமா, வேறு ஏதாவது சொல்லக்கூடாதா அப்படின்னா ஓம் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஓம் ரொம்ப ஈஸி இல்லை, ஈஸியாக ஓம் சொல்கிறது முதல்ல வந்து பழகணும். ஓம் அப்படின்னு சொல்லி பழகினா டெஃபினட்டாக அது வந்து ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவுமே வந்து ஒரு வார்த்தையை ப்ராக்டிஸ் பண்ணினதே இல்லை அப்படின்னா கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு தேவதா பேரை நீ வந்து சொல்லி பழக ஆரம்பி. ராமான்னு சொல்லு, கிருஷ்ணான்னு சொல்லு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டியோடையும் நம்ம வந்து ஈஸ்வராவை வந்து கனெக்ட் பண்ணு அப்படின்னு அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா எப்போ உயிர் போகுன்னே தெரியாது இல்லையா. அப்போ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈஸ்வராவோட நம்ம வந்து அதை நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அது வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கதியை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காகவே எல்லா ஆக்டிவிட்டியும் ஈஸ்வராவோட கனெக்ட் பண்ண சொல்கிறது. இப்போ சில பேர் வந்து அப்பனே முருகா அப்படின்னு சொல்லுவாள். இல்லை ரொம்ப வெயிலாக இருந்தால் கிருஷ்ணா ஏண்டாப்பா இப்படி வந்து வேர்க்கிறது. ஸோ எல்லா சென்டென்ஸுக்கும் நம்ம சும்மா வந்து நமக்கு தெரியாமலே ஏதாவது ஒரு பகவான் நாமத்தை இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாமல் நம்ம போயிட்டா கூட அந்த வார்த்தை வந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ இந்த உபாசகர் ஓம் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறார். அதுவும் எப்படி? அனுஸ்மரன். ஓம்னு சொல்கிறது மூலமாக சும்மா ஜஸ்ட் ஓம் அப்படின்னு சாண்ட் பண்ணிவிட்டு போய் சேரலை. ஓம்னு சொல்கிறது மூலமாக அவர் வந்து அந்த பகவானை நினைவுபடுத்திக்கிறார், ஞாபகப்படுத்திக்கிறார். அவருக்கு வந்து இந்த வேர்ல்டில் இருக்கிற எந்த ஒரு ஃபைனைட் விஷயத்து மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பகவான் தான் கதி அப்படின்னு தெரிஞ்சுண்டு
அவர் வந்து அந்த ஓம் அப்படிங்கிறதை உச்சரிச்சுண்டு தன்னோட தேகத்தை தியாகம் பண்ணுறார். எஃப் பிரயாதி, அந்த உபாசகர் பிரயாதி அப்படின்னு சொன்னால் ஹீ ட்ராவல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவருக்கு எது டெஸ்டினேஷன், எதை இவர் அடையணும்னு ஆசைப்படுறாருன்னா பகவானை தான் இவருடைய கோலாக வச்சுட்டு இருக்கிறதுனால ஓம்னு சொன்னாலும் சரி, எந்த வார்த்தை சொன்னாலும் இவரால் ஈஸியாக பகவானை வந்து ஞாபகப்படுத்திக்க முடியும். அண்ட் உபாசகராக இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரூட் இருக்கும் இல்லையா? அந்த ரூட்டுக்கு பேர் என்னது? சுக்லகதி. அதான் ரூட்டு பேர். பிரம்மராந்திரம் வழியாக அவர் வந்து சுக்லகதியில் ட்ராவல் பண்ணுவார் அப்படின்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். அவர் வந்து பிராணனெல்லாம் வந்து எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்தும் எல்லா இடத்துலேருந்தும் வித்ரா பண்ணி அதை ஹிருதயத்துக்கு எடுத்துன்னு வந்து ஹிருதயத்திலேருந்து சுஷும்னா நாடி அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் நாடி ஒன்று இருக்குது. அது வழியாக அந்த பிராணனை செலுத்தி அது எங்கே போனோம் அப்படின்னா இப்படி கழுத்து வழியாக இப்படி ட்ராவல் பண்ணி மண்டை ஓட்டில் ஒரு குட்டி ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்கு பேர் பிரம்மராந்திரம்னு பேர். அந்த பிரம்மராந்திரம் வழியாக அந்த பிராணன் வந்து வெளியில் போச்சுன்னா அது சுக்லகத்தின்னு சொல்கிறோம். இப்போ சுக்லகதி எங்கே கூட்டிகிட்டு போகும் அப்படின்னா பிரம்மலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அப்போ இந்த ஃபிசிக்கல் பாடி என்ன ஆகும்? உபாசகரோட ஃபிசிக்கல் பாடி அது வந்து இங்கேயே வந்து அதை எரிப்பாளோ புதைப்பாளோ ஏதோ பண்ணுவாள். இப்போ ட்ராவல் பண்ணுறதுனா எது ட்ராவல் பண்ணுறது? சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் வந்து ட்ராவல் பண்ணும். ஆத்மா ட்ராவல் பண்ணுமா? ஆத்மாவால் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்? அது எல்லா இடத்துலையும் ஆல்ரெடி இருக்கிறதுனால அதால் வந்து ட்ராவல் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் ட்ராவல் பண்ணுறது தான் நாம் வந்து எப்படி சொல்கிறோன்னா இந்த சோல் ட்ராவல் பண்ணுறது அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணுறதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோல் அப்படின்னா ஆத்மா அப்படின்னும் வந்து ஒரு மீனிங் இருக்கிறதுனால ஆத்மா ட்ராவல் பண்ணுறதுன்னு தப்பாக யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. ஆத்மாவால் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ சஹ யாதி, அது வந்து ட்ராவல் பண்ணி எங்கே போகிறது? பரமாம் கதிம் யாதி. அந்த ஜீவாத்மா தன்னோட ஹையஸ்ட் கோலை ரீச் பண்ணுறதுக்காக ட்ராவல் பண்ணுறது. அந்த ட்ராவல் அந்த ஜீவாக்கு கிரம முக்தியை கொடுக்கறது. பரமாம் கதிம் அப்படின்னா அது பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே ஈஸ்வர ஞானத்தை அடைஞ்சு ஈஸ்வராவோட இந்த உபாசகர் வந்து ஐக்கியம் ஆகிறார் அப்படின்னு நாம் வந்து அதெல்லாம் அங்கே ஆட் பண்ணிக்கணும்.